ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருத்ரா சமையல். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம மரவள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். மரவள்ளிக்கிழங்குல அதிகமான மாவுச்சத்து நிறைந்தது, இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு நான் 5 மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது நம்ம மரவள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு மரவள்ளிக்கிழங்கை தோல் சீச்சிட்டு இந்த மாதிரி சிறு சிறு துண்டுகளாக நம்ம வெட்டி வச்சுக்கோங்க. இந்த சைஸ் போதுமான அளவு. உங்களுக்கு இதை விட பெரிய சைஸ் வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பெருசாக. நான் இந்த சைஸ் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக. இதுக்கு ஒரு கடாயில் தண்ணீர் கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த மரவள்ளிக்கிழங்கை போட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதை கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்து வெந்து வரட்டும். இது ஒரு 3/4 பதத்துக்கு வெந்து வர்றது தான் நல்லாயிருக்கும். ரொம்பவும் மைமையாக வெந்துடக்கூடாது, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அரித்து ஒரு தட்டில் அரித்து அள்ளிடலாம். எல்லாத்தையுமே அரித்து அள்ளிக்கோங்க. இப்போ தட்டில் எல்லாத்தையுமே நான் எடுத்து அரித்து அள்ளியாச்சு. இப்போ இந்த பதத்துக்கு அவிச்சு வச்சுக்கோங்க. இந்த பதம் தான் கரெக்டான அளவு, ரொம்பவும் மைமையாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்குறது தான் நல்லது, அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க. இதில் வரமிளகா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரம் அதுக்கேற்றபடி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வரமிளகா சேர்த்துக்கோங்க. இதில் மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் போட்டு அடுத்த செகண்டே தண்ணி கொஞ்சம் சேர்த்துருங்க, இல்லைன்னா கறியிடும், நிறம் மாறிடும். இதில் ஒரு பச்சை மிளகா நீள் வாக்கில் சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது எதனால் அப்படி போடுறோம் அப்படின்னா, இந்த தண்ணியில் இந்த காரெல்லாம் இறங்கிடும். மரவள்ளிக்கிழங்கு நல்லா சார்ந்து ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும், அதுக்காக நம்ம சேர்க்குறது. இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் மரவள்ளிக்கிழங்கு நம்ம சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இதில் காரம் ஃபுல்லாமே நல்லா இறங்கியிருக்கும். இதில் நம்ம அவிச்சு வச்ச மரவள்ளிக்கிழங்கை சேர்த்து நல்லா கரண்டி வச்சு நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதில் நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். தேங்காய் போட்டால் அன்றைக்கி எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிடணும், மறுநாள் இருக்கிறது கெட்டு போயிடும். அதனால் இதில் ஒரு கைப்பிடி தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க. தேங்காய் போட்டு பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதனால் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.